ஓவிய வணக்கம். அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை அருகே துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவ்வப்போது துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெறுவது என்பது நடந்து கொண்டு வந்தாலும் கூட வெள்ளை மாளிகை என்பது அதிக பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அங்கு நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதையடுத்து அங்கு பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கொல்லப்பட்டதாக கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவர் குறித்த விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அவர் நசீர் பெஸ்டி என்பது 21 வயதான நபர் திடீரென்று துப்பாக்கிச்சூடுக்கான காரணம் எதுக்காக நடத்தினார் என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். வெள்ளை மாளிகை அருகே அமைந்த தெருக்களில் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் ரகசிய சேவை அதிகாரிகளுக்கு கிடைத்திருக்கிறது. திடீரென்று ஒரு 20 முறை 25 முறை துப்பாக்கி சூடு சத்தம் என்பது கேட்டிருக்கிறது. உடனடியாக அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் சுதாரித்துக் கொண்டு எங்கே இந்த துப்பாக்கி சூடு சத்தம் கேட்கிறது என்பது தொடர்ந்து தீவிரமாக சோதனை ஈடுபட்டிருக்கிறார்கள். சரியாக இது 17வது தெரு மற்றும் பென்சில்வேனியா அவென்யூ NW என்ற பகுதி உள்ளது. அந்த பகுதிக்கு அருகில்தான் துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. உடனே களத்தில் இறங்கிய பாதுகாப்பு படையினர் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்திய நபரை பிடித்திருக்கிறார்கள். அப்போது பதில் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அவர் துப்பாக்கி சூடு நடத்தியவர் அருகே சென்ற போது அவர் திடீரென்று அங்கு பாதுகாப்பு படையை நோக்கி சுட தொடங்கியிருக்கிறார். இது பதில் தாக்குதலில் தான் அவர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் கேட்ட உடனடியாக வெள்ளை மாளிகை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய தெருக்கள் அனைத்தும் போலீசாரால் மூடப்பட்டிருக்கிறது. மூடப்பட்டு உடனடியாக அங்கு யார் என்ன நடந்தது என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் அந்த நபர் யார் என்பதும் அவர் எதற்காக துப்பாக்கி நடத்தினார் என்பது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் இந்த தாக்குதலில் ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது மொத்தமாக ஒரு 20 முதல் 25 முறை துப்பாக்கி சூடு சம்பவம் கேட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர் கொல்லப்பட்டதாக ரகசிய சேவை அதிகாரிகள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பாக அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது சரியாக 17வது தெரு மற்றும் பென்சில்வேனியா அவென்யூ பகுதியில் இருந்த நபர் தனது பையில் இருந்த ஆயுதத்தை எடுத்து சுட ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு பிறகு ரகசிய சேவை அதிகாரிகள் நடத்திய பதில் தாக்குதலில் காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூட்டில் பொதுமக்களில் ஒருவரும் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிகாரிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் சம்பவம் நடைபெற்ற போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் தான் இருந்திருக்கிறார் என்பது இன்னும் கூடுதல் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் பாதுகாப்பின் கீழ் உள்ளவர்களோ அல்லது வேறு எந்த பணிகளோ பாதிக்கப்படவில்லை என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகுதான் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட நபர் 21 வயதான நசீர் பெஸ்டி என்பதும் அவர் எதற்காக இது போன்ற சம்பவத்தை மேற்கொண்டார் என்பதும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். அந்த விசாரணை முதற்கட்ட தகவலில் அவர் ஏற்கனவே இந்த பகுதியில் அவ்வப்போது சுற்றித் திரிந்து வந்திருக்கிறார். வெள்ளை மாளிகை நுழைவாயில் அருகே 17வது கேட் பகுதியில் அவ்வப்போது சுற்றித் திரிந்து வந்திருக்கிறார். அப்போதே பாதுகாப்பு படையினர் அவரை எச்சரித்து அனுப்பியிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அப்போதுதான் திடீரென்று அவர் பையில் வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பித்திருக்கிறார். இந்த பதில் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதனால் தொடர்ந்து மேற்கொண்டு வேறு ஏதேனும் காரணமாக இருக்குமா என்பதும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இதே போன்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரவு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவருடைய மனைவி அதே போன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அப்போது அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற அரங்குக்குள் திடீரென்று அங்கு இருந்த ஒரு நபர் துப்பாக்கி எடுத்து சுட தொடங்கினார். இது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு அந்த நபரை போலீசார் பிடித்துக் கொன்றார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதே போன்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இருக்கும் போதே இது போன்ற துப்பாக்கி நடைபெற்ற சம்பவம் மீண்டும் அமெரிக்காவில் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.